வணக்கம். டைனமிக் பிரெயின் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன், சந்தோஷப்படுகிறேன். ஐயா, நான் வெளிநாட்டில் போய் நிறைய மாணவர்கள் சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த வெளிநாட்டு மாணவர்களும் இங்கே நிறைய பேர் வந்திருக்காங்க. இங்கே வந்த மாணவர்களும் பயிற்சி எடுக்கிறாங்க. நான் வெளிநாட்டில் போய் சொல்லிக் கொடுக்குற அந்த மாணவர்களும் பயிற்சி எடுத்து செயல்படுறாங்க. இப்போ அந்த மாணவர்கள்லாம் பயிற்சி முடிஞ்சு என்ன செயல்படுறாங்கங்கிறத இப்ப பார்ப்போம். இந்த மலேசியா மாணவர்கள் பயிற்சி எடுக்கிறாங்க, பார்ப்போம். ஐயா, மலேசியாவில் பினாங்கிலிருந்து அப்பாராவ் ஒரு ஐயா 77 வயசு ஐயா வந்திருக்கிறாங்க. இப்போதான் பயிற்சி முடிச்சு வர்றாங்க. இன்னைக்கு 3வது நாள் பயிற்சி. அவங்க என்ன சொல்றாங்கன்றது பார்ப்போம். இது தடை பாருங்க, இது ஒரு ஃப்ளவர் இருக்கு. Not very clear, but most probably it should be a rose. It should be a rose. Most probably it should be a rose. Excellent. Right. Excellent. அது ரோஸ் தான். இங்கேயும் ஒரு இடத்துல ஃபோன் இருக்குது. அந்த ஃபோன் நம்பர் 9994672719. இதை நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு எந்திரிச்சிட்டு அப்படியே கசக்கணும். இல்லை 2 ஃபிங்கர்ஸை நல்லா கசக்கணும். இந்த புறங்கையை தேய்க்கணும். எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஒரு வெளிச்சம் வரும், இல்லைன்னா ஒரு ஸ்மெல் வரும். அப்படியே போங்க. ஒரு வெளிச்சம் வருதா, இல்லை ஒரு ஸ்மெல் வருதா, நல்ல ஸ்மெல் பண்ணி பாருங்க. ஸ்மெல் பண்ணி பாருங்க. இப்போ என்ன உணர்வு தோணுது? ஃபோன் எடுத்துட்டீங்கல்ல, எப்படி எடுத்தீங்கன்னு கேட்குறாங்க. அந்த ஃபோன் எப்படி, how you find out the phone? It is there. How you found out? ஒரு ஃப்ளாஷ் மாதிரி ஒரு இருக்கு. ஃப்ளாஷ் மாதிரி தெரிஞ்சது கண்டுபிடிச்சிட்டீங்க. வெரி குட். உங்க பேர் என்ன? என் பேர் அப்பாராவ். அப்பாராவ். அதாவது மலேசியாவில் பினாங் ஸ்டேட்ல இருக்கிறீங்க. இன்னைக்கு உங்களுக்கு 3வது நாள் ஆழ்மன பயிற்சி கொடுத்தேன். உங்ககிட்ட கொடுத்துட்டு முதல்ல கேள்வி கேட்கும்போது ரொம்ப கரெக்டாக சொல்லிட்டீங்க. அடுத்து நீங்க எங்கேயோ இருந்தீங்க, அந்த ஃபோன் எங்கேயோ இருந்தது. எப்படி உங்களால் போய் அந்த ஃபோனை கண்டுபிடிக்க முடிஞ்சது? கண்ணை கட்டிக்கிறீங்க. எப்படி கண்டுபிடிக்க முடிஞ்சது? பட் அவர் சின்ன ஒரு பார்க் மாதிரி காட்டுங்க. வெரி குட். ஒரு வழி மாதிரி காட்டுறேன். அப்படித்தான் காட்டும். அந்த பர்டிகுலர் இடத்துல தான் அது இருக்குது. அந்த ஃபோன் இருக்குதுன்னு எப்படி நினைச்சீங்க? ஒரு ஃப்ளாஷ் மாதிரி ஒரு ஃப்ளாஷ். அந்த ஃபோன்ல ஒரு வெளிச்சம் வந்தது, அதனால கண்டுபிடிச்சிட்டீங்க. வெரி குட். ஐயா, மலேசியாவிலிருந்து பினாங்கிலிருந்து எங்களை தேடி அந்த டைனமிக் பிரெயின் ஸ்கூல்ல என்ன சொல்லி கொடுக்குறாங்க தெரிஞ்சு இந்த 3வது நாளையில ஒரு அற்புதமான சாதனை படைச்ச உங்களுக்கு டைனமிக் பிரெயின் ஸ்கூல் சார்பாக நன்றியை தெரிவித்துள்ளேன். வணக்கம் ஐயா. நன்றி ஐயா. சிங்கப்பூர் அம்மாவும் மகனும் இப்ப பயிற்சி எடுக்கிறாரு, பார்ப்போம். நீங்க பிஃபோர் கமிங் டு திஸ் பிளேஸ், இங்க வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க? அவர் சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்காரு. அவரு, அவங்க அம்மா, அக்கா 3 பேர் சிங்கப்பூர்ல இருந்து இந்த ட்ரைனிங்காக வந்திருக்கிறாங்க. பிஃபோர் கமிங் டு தி பிளேஸ், how you were, now who are, in future how you will be. சொல்லுங்க. உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லுங்க. எனக்காக நான் வந்தேன்னா எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸா வருது. அதை இப்ப நீங்க எப்படி ரிமூவ் பண்ண போறீங்க? how you are going to remove the stress? How am I going to remove the stress? Tell me. நான் the way of doing தியானம், அந்த தியானம், யோகா குட், blockages ரிமூவ் பண்ணணும். ரைட். இப்போ நீங்க எவ்வளவு how you are happy இந்த 2 daysல எவ்வளவு இப்போ சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய paddy fields, vegetation, agriculture, எல்லாம் நல்லா இருக்கு. இன்னி போய் நீங்க எப்படி படிப்பீங்க? how you are going to do your studies in Singapore? How am I going to do studies in Singapore? Now you are in which level?
நான் வந்து வேற level. வேற லெவலுக்கு வர போறீங்க. Good, super. Thank you very much. Excellent. You did it in well. Thank you. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பையன் இவ்வளவு பேசினது. ஏன்னா அந்த இந்த எக்ஸ்போஷர் நமக்கு கல்ச்சரே கிடையாது. சார் வந்து ஐயா வந்து இதுக்கு சொல்லும் போது எனக்கே ஷாக்கிங்கா இருந்தது. ஏன்னா அவங்க தமிழ் அந்த அளவுக்கு புரியாது வேற, என்ன அவங்க பேச போறாங்க என்ன கேட்க போறாங்கன்னு தெரியலையே. அவ்வளவு அழகா நான் பேசுனது எனக்கு ரொம்ப அவர்கிட்ட அந்த புதையல் இருக்கு, எடுக்க தெரியல, அவ்வளவுதான். அதே மாதிரி ஒவ்வொருத்துக்கிட்டையும் ஆழ்மனம்ங்கிற புதையல் நம்ம கிட்ட இருக்கு. அதை எடுக்க வழி தெரிஞ்சிட்டோம்னா நம்ம வெற்றியாகிட்டோம், சாதிச்சிட்டோம், ஜெயிச்சிட்டோம். அவரை இப்பதான் ஓபன் பண்ணியிருக்கோம். இனி அவருக்கு வழி இன்னும் கொஞ்சம் அவரை டியூன் பண்ணணும். கேள்வி கேட்கறாங்கன்னா அதுக்கு கரெக்டான பதில் கரெக்டா வராது. கொஞ்சம் சுத்தி தான் அவன் நல்லா பேச தெரியும். ஆனா இப்ப அவன் கேட்ட கேள்வியை கரெக்டா புரிஞ்சுட்டு உடனே அது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருந்தது. ரொம்ப சந்தோஷமாவும் இருந்தது. இலங்கை மாணவர்கள் பயிற்சி எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப பார்ப்போம். இதை தடவி பாருங்க, இதை தடவி பாருங்க, ரெண்டு கையால தடவுங்க. என்னம்மா ஆரஞ்சு கலர், அது என்ன தாயி, அதுல என்ன எழுதி இருக்கு? வெரி குட். 200 200 அப்படித்தானே? சரி, ஓகே. 200 200 ரைட். இந்தங்க இத தடவி பாருங்க. இந்த இடத்துல என்னமோ எழுதி இருக்கு. அத அந்த இங்கிலீஷ் எழுத்த அப்படியே சொல்லுங்க. ஒவ்வொரு எழுத்தா தடவி பாரு. சொல்லு சொல் தாயி. கொஞ்சம் கொஞ்சம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு போட்டிருக்கு. இதுல சீரியல் நம்பர் சொல்லு. அடுத்தது 4F830. அமெரிக்காவில் பயிற்சி எடுத்த மாணவர்கள் இப்ப கூட இருக்கிறாங்க. பார்ப்போம். இந்த பாருங்க, இந்த அம்மா சாந்திக்கு 48 வயசு ஆகுது. இந்த 48 வயசுலேயும் கார்டில் இருக்கிறது ரேபிட்னு சொன்னாங்க. இதில் உள்ள இந்த கலர் கரெக்டாக சொன்னாங்க, இதில் உள்ள கலரும் கரெக்டாக சொன்னாங்க. நான் நல்ல கட்டிக்காரங்க. நான் ஒன்று இந்த அம்மாக்கிட்ட என்ன சந்தோஷப்படுறேன், பெருமைப்படுறேன்னா, இங்கே எல்லா குழந்தைகளும் இங்கிலீஷ்லேயே சொன்னாங்க, இந்த அம்மா தான் தமிழில் சொன்னாங்க. நன்றி. இந்த 48 வயசுலேயும் கரெக்டாக சொல்லியிருக்காங்க. நன்றிம்மா. உங்கள் ஆழ்மனம் என்ன சொல்லுது, ஆழ்மனத்தை பயன்படுத்தி வாழ்க்கையில் எப்படி ஜெயிக்கலாம் நிறைய தெரிஞ்சுக்கிடுவீங்கம்மா. நன்றி. தேங்க்யூ. அம்மா மாலா அவங்க ஒரு சில வார்த்தைகள் சொல்லுவாங்க. இப்போ கேளுங்க. Yeah, this is an opportunity for our kids, especially. Always I've been thinking our kids has much more potential, but there is no way they bring out, or they themselves don't believe in them. I believe this midbrain activation kind of open up and they can see their potential. Instead of having anxiety or fear in education, basically I'm a math teacher, so I know where some kids are very good in their knowledge, but they doesn't trust themselves. This would be an opportunity for them to open up and also do well and go forward without any fear. That's only ultimately that when he was sharing about this dynamic brain and midbrain activation, I always connected to my children who needed this help. And I believe this would be a very good opportunity for them to come up in their life and open up and learn more and be confident in everything they undertake. Thank you. If you like this program, like, subscribe, share and ring the notification bell. இதை விட வேறு ஒரு பதிவுடன் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.